நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே, ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நீங்க நெருக்கத்தின் மத்தியில யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று தெரியாமல் இருக்கிறீங்கன்னா, நெருக்கத்தின் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு நெருக்கத்துல இருக்கிறவங்களை கர்த்தர் நிச்சயமாக மீட்டெடுத்து விசாலத்துல கொண்டு வந்து உங்களை வைப்பார். இன்றைக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம், இல்ல சூழ்நிலை நெருக்கடி, வேலை செய்கிற இடத்துல உள்ள உயர் அதிகாரிகளின் நெருக்கடி, என்ன விதமான படிப்புல இல்ல உயர்வுல ஏதோ ஒரு விதமான நெருக்கடியினால இன்றைக்கு நீங்க மனம் புழுங்கி கொண்டு இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு நெருக்கடியில இருக்கிறவங்களை விசாலத்துல மீட்டு கொண்டு வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பட்சத்துல கர்த்தர் இருக்கிறதுனால நீங்க ஒருபோதும் நீங்க அசைக்கப்படுவதில்லை. ஒருவராலும் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. ஏனென்றா நீங்க அவருடைய வார்த்தையை சார்ந்து, அவருடைய வார்த்தையை நீங்க நம்பி, நீங்க இம்மட்டுமாக நீங்க அவர் உறுதியாக பிடித்து கொண்டு இருக்கிறதுனால நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் நெருக்கடியான சூழ்நிலை கர்த்தர் நிச்சயமாக மாற்றி உங்களை விசாலத்துல கொண்டு வந்து வைத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். God bless you.